வணக்கம். நடுக்கடல்ல ஒரு பெரிய பரபரப்பு. ஒரு பக்கம் என்ன கப்பல், இன்னொரு பக்கம் நீர்மூழ்கி, நடுவுல உலகின் 2 சூப்பர் பவர்ஸ். வாங்க, இந்த த்ரில்லிங்கான சம்பவத்தை பத்தி முழுசா இந்த பகுதியில பார்க்கலாம். வாங்க, இந்த கதைக்குள்ள ஆழமா போலாம். வட அட்லாண்டிக் பெருங்கடல்ல நடந்த ஒரு சம்பவம் இது. பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண எண்ணெய் கப்பல். ஆனா அது எப்படி ஒரு பெரிய உலகளாவிய மோதலுக்கே காரணமாச்சுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த கதையோட மைய பிரச்சனையே ரொம்ப விசித்திரமானது. அதாவது கப்பல் ஒண்ணுதான், ஆனா அதுக்கு 2 அடையாளம் இருக்கு. பாருங்க, இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, அமெரிக்கா என்ன சொல்லுது, இது பெல்லா-1 வெனிசுவேலாவில இருந்து வர்ற கப்பல்னு சொல்லுது. ஆனா ரஷ்யா இல்ல அது எங்க நாட்டுக்கொடியோட வந்த மேரினரா கப்பல்னு உரிமை கொண்டாடுது. இதுதான் பிரச்சனையே. அப்போ நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும் இல்லையா? அமெரிக்கா செஞ்சது ஒரு சர்வதேச சட்டப்படி நடந்த நடவடிக்கையா, இல்ல இது நடுக்கடல்ல நடந்த ஒரு கடற்கொள்ளையா? சரி, இந்த கப்பலோட மர்மமான பயணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த நிழல் கப்பற்படை. இந்த ஷேடோ ஃப்ளீட் அப்படின்னா என்ன? அதாவது சில நாடுகள் மேல பொருளாதார தடைகள் இருக்கும் இல்லையா? அந்த நாடுகள்ல இருந்து சட்டவிரோதமா எண்ணெய் கடத்துறதுக்காகவே ஒரு நெட்வொர்க் மாதிரி பழைய கப்பல்களை பயன்படுத்துவாங்க. இந்த கப்பல்கள் எங்கிருந்து வருது, எங்க போகுதுன்ற விவரத்தை மறைச்சு சர்வதேச சட்டங்களை ஏமாத்தும். இதுக்கு பேர் தான் ஷேடோ ஃப்ளீட். சரி, இந்த ஷேடோ ஃப்ளீட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரொம்ப பழைய கப்பல்களை, ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆன கப்பல்களை வாங்குவாங்க. அப்புறம் அதுக்கு போலி கொடி, போலி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. கடல்ல போகும்போது அவங்கள ட்ராக் பண்ற டிரான்ஸ்பாண்டரை ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ கப்பல் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, இருட்டுல மறைஞ்சிரும். கடைசியா நடுக்கடல்ல யாருக்கும் தெரியாம இன்னொரு கப்பலுக்கு எண்ணெயை மாத்திடுவாங்க. ஓகே, இந்த ஷேடோ ஃப்ளீட் தந்திரத்தை நாம பேசிட்டு இருக்கிற இந்த கப்பல் எப்படி பக்காவா யூஸ் பண்ணுச்சுன்னு இப்ப பாப்போம். இந்த கப்பலோட பயணத்தை பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் படம் மாதிரி இருக்கும். நவம்பர் 2025 பெல்லா-1ங்கிற பேர்ல ஒமான் வளைகுடால இருந்து கிளம்புது. டிசம்பர்ல வெனிசுவேலா பக்கத்துல போகும்போது அமெரிக்க கப்பல் படைய பார்த்துட்டு டக்குன்னு யூட்டன் அடிக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அட்லாண்டிக் கடல்ல தன்னோட டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் பண்ணிட்டு மொத்தமா மாயமாயிடுது. அப்புறம் திடீர்னு ஜனவரி 7, 2026 ஐஸ்லாண்டுக்கும் அயர்லாண்டுக்கும் நடுவுல மேரினராங்கிற புது பேர்ல மறுபடியும் தோன்றுது. அப்ப பாருங்க, பயணத்தோட நடுவுலயே இந்த கப்பல் தன்னோட பேரை, கொடிய, ஏன் மொத்த அடையாளத்தையுமே மாத்திக்கிச்சு. எதுக்கு? இது ஒரு உண்மையான ரஷ்ய கப்பல் மாதிரி காட்டிக்கிறதுக்கு செஞ்ச ஒரு திட்டமிட்ட வேலை இது. இப்படி ஒரு பெரிய சேசிங்க்கு அப்புறம் உச்சகட்டமா அமெரிக்க படைகள் அந்த கப்பலை கைப்பற்ற முன்னால போறாங்க. இது ரொம்ப யோசிச்சு எடுத்த, ஆனா அதே சமயம் ரொம்ப ஆபத்தான ஒரு முடிவு. அப்போ அந்த கப்பல்ல இருந்தவங்கள பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். மொத்தம் 28 பேர். அதுல 17 பேர் உக்ரைன், 6 பேர் ஜார்ஜியா, 3 பேர் இந்தியா. யோசிச்சு பாருங்க, ரஷ்ய கொடியோட வந்த கப்பல்ல இருந்தது வெறும் 2 ரஷ்யர்கள் தான். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. இந்த நேரத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேட்டியில அந்த இடத்துல ஒரு ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலும் ஒரு போர்க்கப்பலும் இருந்துச்சு, நாங்க டேங்கரை கைப்பற்றுனதும் அதுங்க 2ம் கிளம்பி போயிடுச்சுன்னு சொன்னாரு. இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல். ஏன்னா ரஷ்யாவோட ராணுவம் அங்க இருந்திருக்கிறது இதனால உறுதியாச்சு. சரி, ஒரு நீர்மூழ்கி கப்பல், ஒரு போர்க்கப்பல், இவ்ளோ பக்கத்துல இருந்தும் ரஷ்யா ஏன் சண்டைக்கு போகாம அமைதியா பின்வாங்குச்சு? இதுதான் இப்ப எல்லார் மனசுலயும் இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. ரஷ்யாவோட இந்த அமைதிக்கு பின்னால ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் கணக்கு இருந்துச்சு. முதல்ல அவங்க மட்டும் குண்ட போட்டிருந்தா அது ஒரு நேரடியான போர் பிரகடனமா ஆகியிருக்கும். ரெண்டாவது, ஒரு சில $1 மில்லியன் மதிப்புள்ள டேங்கருக்காக பில்லியன் கணக்குல மதிப்புள்ள நீர்மூழ்கி கப்பலை ரிஸ்க் எடுக்கிறது முட்டாள்தனம். இது ஒரு செஸ்கே மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். ராணியை காப்பாத்துறதுக்காக ஒரு சிப்பாயை இழக்கலாம், அது ஒரு நல்ல டாக்டிக்கல் மூவ். கடைசியா அமெரிக்கா அங்க தாக்குதல் நடத்த வரல, வெறும் சோதனைக்காக கைப்பற்றதான் தான் வந்தாங்க. ஆனா கதை இதோட முடியல. இந்த கப்பலை கைப்பற்றுனதோட ஜியோ பொலிட்டிக்கல் விளைவுகள், அதாவது புவிசார் அரசியல் தாக்கம் உலகம் முழுக்க எதிரொலிச்சது. உடனடியா ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. ரஷ்யா இது நடுக்கடல்ல நடந்த சட்டவிரோதமான செயல்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சது. சீனா இது சர்வதேச சட்டங்களோட அப்பட்டமான மீறல்னு சொல்லுச்சு. ஆனா அமெரிக்கா என்ன சொல்லுச்சு தெரியுமா? அந்த கப்பல் போலி கொடியை யூஸ் பண்ணதால அது எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லாத அனாதை கப்பல்னு சிம்பிளா பதில் சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல ரஷ்யாவுக்கு உள்ளேயே அரசியல் பிரஷர் அதிகமாக ஆரம்பிச்சது. அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் நாம இதுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கணும், தேவைப்பட்டா அணு ஆய்வு அச்சுறுத்தல் கூட விடுக்கலாம்னு பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த நம்பரை பாருங்க, 242. இந்த 242ங்கிறது என்ன தெரியுமா? அந்த டேங்கரை அமெரிக்கா கைப்பத்தின கொஞ்ச நேரத்திலேயே ரஷ்யா தன்னோட கோவத்தெல்லாம் உக்ரைன் மேல காட்டுச்சு. பதிலடியா அவங்க மேல ஏவுன ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளோட எண்ணிக்கை தான் இது.
இதிலிருந்தே இந்த சம்பவத்தோட உடனடி விளைவு என்னன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த சம்பவம் ஒரு பெரிய பவர் ஷிஃப்ட்டுக்கான அறிகுறியா? சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிரியா, வெனிசுவேலா மாதிரியான நாடுகள்ல ரஷ்யாவோட செல்வாக்கு குறைஞ்சிட்டு வருதுன்னு இது காட்டுதுன்னுங்கிறாங்க. இது அமெரிக்காவோட ஆதிக்கத்தை மறுபடியும் நிலைநிறுத்துற ஒரு செயல்னும், எந்த சண்டையும் இல்லாம அமெரிக்காவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் வெற்றி இதுன்னு பார்க்கப்படுது. கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். ஒரு கப்பலை கைப்பற்றினது இந்த உலக அரசியல்ல ஒரு முக்கியமான திருப்புமுனையா, இல்ல இந்த நீண்ட சிக்கலான ஜியோ பொலிட்டிக்கல் செஸ் கேம்ல இதுவும் ஒரு சாதாரண மூதானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?